எல்லாருக்கும் வணக்கங்க. கன்னியா ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான அற்புதமான பதிவு தானுங்க இந்த பதிவு. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, கடன் தொல்லையிலேருந்து நீங்கக்கூடிய காலகட்டத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகளால் நம்மளுடைய பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்களை எப்போ நம்ம சரி செஞ்சுக்கிடலாம். ஏன்னா நேர காலங்கள் சாதகமாக இருந்தால் ஆண்டியாக இருந்தாலும் அரசனாக்கிடுன்னு சொல்லுவாங்க. அதே நேர காலங்கள் கெட்டு போயிருந்தால் அரசனாகவே இருந்தாலும் ஆண்டியாக்கிடுன்னு சொல்லுவாங்க. நம்ம நிறைய பார்த்துருக்கோம், நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அப்போது எந்த அடிப்படையில் இந்த கன்னியா ராசியில் பிறந்தவங்களுக்கு கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்க போகுதுன்றதை பற்றி தான் ஆதாரபூர்வமாக நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு நான் பரிகாரங்களை சொல்லலை, மந்திரம் எந்திரத்தை சொல்லலை, சாதகமான நேரம் என்னன்றது பற்றி தான் இந்த நேரத்தில் சொல்கிறேனுங்க. இன்றைக்கி வாழ்ந்தவங்க, வளர்ந்தவங்க, சாதித்தவங்க, சம்பாதிச்சவங்க, 1000 பேருக்கு 2000 பேருக்கு வேலை கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய அந்த தொழிலுடைய தலைவர், அந்த முதலாளி எல்லாருக்குமே இந்த பிரபஞ்சம் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருந்துருக்கும் இல்லை. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டதுனால தான் இன்றைக்கி மேலே இருக்காங்க. அந்த மாதிரியான வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எப்போ தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க நான் இந்த பதிவில் நான் சொல்ல போகிறேனுங்க. அதாவது நேர காலங்களை சாதகமாக இருக்கும். அதை பட்டம் பார்த்து பயிர் செய்யணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. இது 3 மாதம் 6 மாதம் வளரக்கூடிய பயிருக்கு மட்டும் கிடையாது, நம்மளுடைய வாழ்க்கைக்கும் தான், வாழ்வாதாரத்துக்கும் தான். சரியா? இப்போது காலச்சக்கரம் அப்படின்றது இதுதானுங்க. இந்த கட்டம் இதெல்லாம் நிறைய பரிச்சயமாக இருக்கும் உங்களுக்கு. நான் ஒன்றும் தெரியாததை ஒன்றும் எழுத போகிறதில்லை. இதுதான் காலச்சக்கரம், ராசி கட்டம். இந்த காலச்சக்கரத்தில் கன்னி ராசின்றது 6வது ராசிங்க. 1 2 3 4 5 6. இந்த 6வது ராசி தான் கன்னி ராசி. அந்த ராசியாதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா புதன். இந்த புதன் உங்கள் ராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா புதன். அப்போது கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு தனஸ்தானம் எதுன்னு கேட்டிங்கன்னா 2வது இடம். இந்த இடத்துக்கு அதிபதி யார்? சுக்கிரன். இந்த தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவானோட இணையணும் அல்லது குரு பகவானால் பார்க்கப்படணும். அப்போ தான் நம்ம பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்களை சரி செஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு வருதுன்னு அர்த்தம். சரியா? 1. தனஸ்தானாதிபதி மட்டும் தனகாரன் கூட இருந்தாலும் பார்த்தாலும் ஆகாது. நம்மளுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு இடம் வேணும் இல்லையா? அது கன்னி ராசிக்கு 6வது பாவகத்துக்கு அதிபதி. இந்த இடத்துக்கு அதிபதி சனி. அப்போது இந்த 6வது பாவகத்துக்கு அதிபதி, அதாவது ருணரோக சத்துருஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம். 2வது இந்த 2வது பாவகத்துக்கு அதிபதி தனஸ்தானாதிபதி, அதன் பிறகு தொழில் ஸ்தானாதிபதி, அதன் பிறகு லாபஸ்தானாதிபதி. மொத்தம் நம்மளுடைய ஜாதக கட்டத்திலேயோ கோட்சார ரீதியாவோ 4 கிரகங்களுடைய கம்யூனிகேஷன் இருந்ததுன்னா, தொடர்பு இருந்தால் அதுதான் நம்ம சாதிக்கிறதுக்கு உண்டான நேரம்னு சொல்லிவிடலாம். சரிங்களா? இப்போ 2 கூடிய கிரகம் யார்? சுக்கிரன். அந்த சுக்கிரன் சரியா 12ஆம் தேதி, ஜூன் மாதம் 12ஆம் தேதி நேற்றே மாறிட்டார். எங்கிட்டு மாறிட்டார்? இப்போ குரு எங்கே இருக்கிறாருன்றது எல்லாருக்கும் தெரியும் அல்லவா? குரு கடகத்தில் குரு பகவான் உச்ச நிலையில் இருக்கிறார். அப்போது நேற்று 12ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய தனஸ்தானாதிபதி சுக்கிரன் நமக்கு குருவோட சேர்ந்துட்டார். அப்போது தனகாரகனோட தனஸ்தானாதிபதி இணைவு நல்லதாக போச்சு. 6 கூடிய கிரகம் சனி பகவான் இருக்கார் அல்லவா? அந்த சனி பகவான் இந்த குரு பகவானுடைய பார்வையில் இருக்கிறார். 9வது பார்வையில் இருக்கிறார். சனி பகவான் கோட்சார ரீதியாக இங்கே இருக்கிறார். 6வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய ருணரோக சத்துருஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனிக்கு வீடு கொடுத்துருக்கிறாரு தனகாரகன் குரு. அதுபோக தன்னுடைய பார்வை 9வது பார்வையாக சனி பகவானை பார்க்கவும் செய்கிறார். தனஸ்தானாதிபதியோட தொடர்பில் இருக்கிறாரு. தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய அசுர குருவுக்கு தேவகுருன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் சாரம் கொடுக்கிறார். இது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயங்க. அதாவது ஒரு கிரகம் ஒரு கிரகத்தோடு இணையதுன்றதை விட, ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தை பார்க்கிறதுன்றதை விட, அதாவது
இணையக்கூடிய கிரகம் இன்னொரு கிரகத்துக்கு சாரம் கொடுக்கறது தான் மிகப்பெரிய ஒரு அற்புதம். இப்போ தனகாரகன் சொல்லக்கூடிய குரு, தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனுக்கு புனர்பூச நட்சத்திரம் சொல்லக்கூடிய தன்னுடைய நட்சத்திரத்தை தான் கொடுக்குறார். அசுர குருவும் தேவகுருவும் ஒரே பாவகத்தில் நம்ம ராசிக்கு 11வது கட்டத்தில் லாபஸ்தானத்தில் இருக்காங்க. அப்போ லாபஸ்தானத்தில் இருந்து நம்மளுடைய ராசிக்கு 5வது பாவகத்தை பார்ப்பாங்க. அப்போ நமக்கு இந்த கன்னியா ராசியில் பிறந்தவங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கிற சங்கடங்களும் சரியாகும். பாக பிரிவினை செஞ்சுக்கிட முடியலைங்க, புத்திர பாக்கியத்தில் சங்கடங்கள் இருக்குதுங்க, அந்த மாதிரியான சூழலும் இந்த நேரத்தில் நல்லது நடக்கும். சரியா? அது போக இதில் மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயமும் இருக்குதுங்க. இந்த 6 கிரகம் சனி பகவான் இருக்கார் இல்லைங்களா, அவர் தனகாரகனுடைய பார்வையை வாங்கி தனகாரகனுடைய வீட்டில் இருந்து நம்ம ராசியை பார்க்கிறார். அப்போது கன்னியா ராசியில் பிறந்தவங்களுக்கு வெளிநாடு சார்ந்த உத்தியோகம் ஏற்படும். வெளிநாடு வாய்ப்புகள் வர்றதுக்கான சூழல் உருவாகும். எப்போன்னு கேட்டிங்கன்னா, இது நேற்றிலிருந்து, அதாவது 12 ஜூன் மாதம் 2026 டு 12/26 டு உங்களுக்கு 4ஆம் தேதி வரைக்கும் வந்துடும். 4ஆம் தேதின்றதை விட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4/2026 12ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட 4ஆம் தேதி வரைக்கும் இந்த அமைப்புகள் நமக்கு ஏற்படும். சரியா? இது திடீர் பண வரவு, உங்களுடைய உத்தியோகத்தில் உயர்வு, பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்களை சரி செஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு. அதாவது இந்த பிரபஞ்சம் எதிர்பார்ப்புகள்ன்றது எல்லாருக்கும் இருக்க தானே செய்யுது. இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சாதகமான பலன் கொடுக்கறது இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான பலன் தரும். கன்னியா ராசியில் பிறந்தவங்களுக்கு ஜூன் 12ஆம் தேதியிலிருந்து ஒரு கிட்டத்தட்ட நமக்கு பார்த்திங்கன்னா, அதாவது அந்த ஜூலை மாதம் 4ஆம் தேதி வரை இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்புன்னு சொல்லலாம். இதில் எந்த நேரம் ரொம்ப பீக்கில் இருக்கும், ரொம்ப நல்ல விதமாக இருக்கும் அப்படின்னா எழுதி வச்சுக்கோங்க, 100% இது நடக்கும். கரெக்டாக 17 ஜூனில் இருந்து 19 ஜூன் வரை, 17 ஜூனில் இருந்து நான் உங்களுக்கு எத்தனை நாள் சொல்லியிருக்கேன், 12ஆம் தேதி, ஜூன் 12ஆம் தேதியிலிருந்து ஜூலை 4ஆம் தேதி வரைக்கும் கன்னியா ராசியில் பிறந்தவங்களுக்கு சாதிக்கிறதுக்கு உண்டான நேரம் சொல்லிட்டேன். ஆனால் ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப நல்ல விதமாக இருக்குது, ரொம்ப பிரதானமான ஒரு நேரமாக இருக்குது அப்படின்னா லாபஸ்தானாதிபதினு சொல்லுவோம் இல்லைங்களா. கன்னியா ராசியில் பிறந்தவங்களுக்கு லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சந்திரன். அந்த சந்திரன் இந்த இடத்துக்கு வரும் பொழுது, இந்த குருவோட சேரும்போது, அப்போ சந்திரன் லாபஸ்தானாதிபதி தனகாரகனோட சேருவார். தனகாரகனுக்கு சந்திரன் வீடு கொடுக்குறார் இடம். இந்த குரு லாபஸ்தானத்தில் தான் குரு இருக்கிறாரு, உச்சநிலையில் இருக்கிறார். லாபஸ்தானாதிபதியோட சேரும்போது அந்த குருவுக்கு சந்திரன் வீடு கொடுத்துருப்பார். 17ஆம் தேதி சந்திரனுக்கு குரு நட்சத்திரம் கொடுப்பார். சந்திரன் சொந்த வீட்டிலேயே இருந்தாலும் குருவுடைய தெய்வதாட்சியத்தில் தான் வருவார். புனர்பூச நட்சத்திரத்தில் சந்திரன் 17ஆம் தேதி ஃபுல்லாக. குரு தன்னுடைய நட்சத்திரத்தில் இருந்தாலும், புனர்பூச நட்சத்திரம்ன்ற நட்சத்திரத்தில் இருந்தாலும் சந்திரனுடைய தெய்வத்தில் தான் இருப்பார், சந்திரனுடைய வீட்டில் இருக்கிறார். அப்போ அந்த பரிவர்த்தனை நடக்குது. சந்திரனுடைய வீட்டில் குருவுடைய நட்சத்திரத்தில் சந்திரன். அப்போ நல்ல அருமையான பரிவர்த்தனை. அது குரு சந்திர யோகமும் நமக்கு ஏற்படும். இது என்னைக்கு ஏற்படுது? 17ஆம் தேதியிலிருந்து, ஜூன் மாதம் 17இலிருந்து ஜூன் மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. அதாவது நீண்ட நாள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த வேலை அந்த நேரத்தில் உருவாகும். நான் ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனம், பேருக்கு தானேங்க மிகப்பெரிய நிறுவனம், அதில் நான் 10ஓட 11 தான் நான் இருந்துகிட்டு இருக்கிறேன். நான்லாம் டைரக்டராக இருந்திருக்கணும், இன்னும் சிஓவாக இருந்திருக்கணும், ஆனால் இருக்கிற இடம் தெரியாமல் நான் இருக்கிறேனுங்கன்னா இந்த நேரத்தில் முயற்சி பண்ணையில் உங்களுடைய பிரதானமான வளர்ச்சி நிச்சயமாக ஏற்படும். சிம்மராசி, அதாவது சிம்மராசிக்கு உண்டான பதிவு இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன். கன்னிராசியில் பிறந்தவங்க இந்த கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது, பொருளாதாரத்தில் பிரச்சனை அதிகமாக இருக்குது, இருக்கலாமா செத்து போயிடலாமான்ற மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன்னா நான் உங்களை பார்த்து ஒன்று சொல்கிறேனுங்க. கடன் வாங்கிறதுக்கு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தகுதியை கொடுத்துருக்குதுன்னா அந்த கடனை திருப்பி கட்டுறதுக்கான தகுதியும் கொடுக்கும். நேர காலங்களை சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டாவே போதுமானது. முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஜாதகத்தை அவசியமாக நீங்கள் ப்ராப்பராக பாருங்கள்.
உங்களுடைய 12 பாவகத்தை இப்போ நான் ராசியை மட்டும் மையமாக வெடித்து தான் உங்களுக்கு நான் பலன் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு லக்னம் என்ன, இப்போ நீங்கள் கன்னிராசியில் பிறந்திருக்கிறீங்கன்னா உத்தரம் நட்சத்திரம் 2வது பாதம் 3வது பாதம் 4வது பாதமா, இல்லை அஸ்த நட்சத்திரமா, இல்லை சித்திர நட்சத்திரமா அப்படின்ற விவரம் எனக்கு தெரியாது. அப்போ உங்களுடைய தசை என்ன தசை, உங்களுக்கு என்ன புத்தி நடக்குது, உங்களுடைய லக்னம் என்ன, லக்னத்துலேருந்து எந்தெந்த இடத்துல எந்தெந்த கிரகம் இருக்குது, அதை நம்ம ஆய்வு பண்ணும் பொழுது இதுதான் நடக்கும், இப்படி தான் நடக்கும், இது உங்களுக்கான பலன் அப்படின்னு எழுதி கொடுத்துடலாம். இது ராசிக்குண்டான பலன் மட்டுமே. ஆனாலும் கண்டிப்பாக ஒரு 60-65% கண்டிப்பாக அது பரிச்சயமாக இருக்கும், கண்டிப்பாக நடக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. முயற்சி பண்ணுங்க. ஜூன் 12லிருந்து ஜூலை 4ஆம் தேதி வரை சாதிக்கிறதுக்கு உண்டான நேரத்தை இந்த பிரபஞ்சம் கொடுத்துருக்குதுன்னு நினச்சிக்கோங்க. இன்னைக்கு 13 தேதி. அப்போது இது கன்னிராசியில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் மிகப்பெரிய வாய்ப்பை கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம். மீண்டும் இந்த மாதிரி வாய்ப்பு வருமா சார்? 12 வருஷம் கழிச்சு வரும். இந்த சந்தர்ப்பம் மறுபடியும் 12 வருஷம் ஆகும். 12 வருஷம் கழித்து யார் இருக்கா யார் இல்லைன்னு சொல்ல முடியாது. சந்தர்ப்பம் வரும்போது பயன்படுத்திக்குவாங்க. இந்த பதிவு கன்னிராசியில் பிறந்த உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்குன்னு நான் மனசார நம்புகிறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் கன்னிராசியில் பிறந்தவங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.